சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாடு அரசால் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் பட்டியல் பிரிக்கக்கூடிய பெரும்பான்மையான தேவேந்திரோல வேளாளர்களும் ஆதிராவிடர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இந்த குறைபாட்டை நெறிமுறைக்கு மாறான அந்த சட்டத்தை, அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே ஆர்ப்பாட்டம், தொடர்ந்து டெல்லியிலே 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதேபோன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடுகள் வழங்குகின்ற பொழுது எந்த ஒரு சமுதாயத்தினருக்கும் முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் மாறாக தமிழ்நாடு அரசு பட்டியல் பிரிவினருக்கான 18% இடஒதுக்கீட்டில் 3% இடஒதுக்கீட்டை அருந்து என்ற ஒரு பிரிவினருக்கு வழங்கியதோடு மட்டுமின்றி மீதி இருக்கக்கூடிய 15% முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எடுத்து கொடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த 15 வருடத்தில் ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட உயர் பணியிடங்களில் பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் ஒரு இடத்தில் கூட போட்டியிட முடியாத அவலம் இருக்கிறது. எனவே அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து இன்று 7வது நாளாக மதுரையிலே இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அதேபோல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை மட்டிலும் அவர்கள் வேறு மாநிலங்களிலிருந்தோ வேறு நாடுகளிலிருந்தோ குடியேறியவர்கள் அல்ல, மாறாக அந்த வனப்பகுதியையே உருவாக்குவதற்காக அந்த மக்கள் அந்த பகுதிக்கு சென்றவர்கள். இப்பொழுது 6 தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அபாயகர நிலை இருக்கிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை 2006 வன உரிமை சட்டத்தின்படி பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதேபோன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதத்தில் 7வது மாநில மாநாட்டை மதுரையிலே நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். அதேபோல் புதிய தமிழகம் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக இன்று இடஒதுக்கீடு கருத்தரங்கம், அதேபோல் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாக சரியாக 2:30 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இதேபோல் கருத்தரங்குகளும் நிகழ்ச்சிகளும் நடத்திய பிறகு நாங்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மாநில அரசு கலைந்தே தீர வேண்டும், அந்த 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதேபோல் அரசாங்கத்தினுடைய துறைகளில் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து சமுதாய மக்களுடைய சதவீதங்களை எல்லாம் முறையாக கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதுபோன்ற இடஒதுக்கீடுகள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். முதற்கட்டமாக இந்த கலந்தாய்வு கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் நிறைவேற்ற பிறகு அது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். சார், இப்போ தமிழகம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் அந்த மறுவரையறை செய்கிறாங்க சார். ஆமாம், அதை தொகுதிகள்லாம் குறைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பெல்லாம் விடுத்திருந்தாரு. புதிய தமிழக கட்சியோட நிலைப்பாடு என்ன? இல்லைங்க, அதாவது வண்டிக்கு முன்னாடி குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது ஒன்று, குதிரைக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் தள்ளணுங்கிறது இன்னொன்று. இப்போ இந்தியாவில் இந்த மறுவரையை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட எழலை.
அது எப்போ எழுணும்னா அந்த 20 வருஷம் 25 வருஷம் 2004 2009 அது முடிவிட்டு அதுக்கு பிறகு 20-25 வருஷங்கள் கழித்து தான் அது வந்து ஸ்டாக் ஆகும். இப்போது அந்த மறுவரையறை ஆணையம் ஒன்றே உருவாக்காத நிலையில் எதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு கருத்தை 8 தொகுதிகள் குறைக்கப்படும் என்ற ஒரு பீதியை கிளப்புகிறார். அது வேறு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேறு எதையும் வைத்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது. அதில் இருந்து திசை திருப்புவதற்காக ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிப்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இதற்கு வந்து அவர்கள் மீண்டும் தலைமை தாங்கி மீண்டும் 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நப்பாசையின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காக தவிர இது உண்மைக்கும் அவர்கள் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது ஒருவேளை வந்து அந்த மறுவரை ஆணையம் உருவாக்கப்பட்டு அவர்கள் எதனுடைய அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப் போகிறார்கள் என்பது அவர்கள் தெரிவித்தால் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும் பட்சத்தில் அதில் வந்து அதை பற்றி நாம் ஆலோசிக்கலாம். அதுவும் திமுகவினுடைய தலைமையில் வந்து யாரும் போக மாட்டார். ஏன்னா 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஒரு வருஷம்தான் ஆச்சு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வேலை? நீங்கள் நாடாளுமன்றத்தில் வலிந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே. உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் கடமையே விட்டு போட்டு நீங்கள் வந்து மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது எதற்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? இப்படித்தான் நீட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும் என்று சொல்லி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. முதல் கையெழுத்து போடும் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், மத்திய அரசுக்கு எதிராக உருவாக்கணும். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க தான் பாதுகாவலர்கள் போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதை தவிர மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதில் உண்மை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு அது வந்து 40 அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அது புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக பங்கேற்காது. எனக்கு அது என்ன சொன்னார்னு கூட தெரியலிங்க. அது என்னங்கிறது தெரியல, நான் அதை பார்க்கல. மக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. இதே மதுரை மாவட்டத்திலேயே வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதாக எல்லா இடங்களிலிருந்தும் தகவல் வருது. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் தங்களுக்கான வீட்டு மனையோ நிலங்களையோ பதிவு செய்யப்படுகின்ற பொழுது லஞ்சம் கொடுக்காமல் பதிவே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கடந்த 2021க்கு பிறகு இந்த பதிவுத்துறையில் மட்டுமே 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வருகின்றன. நான் தூத்துக்குடிக்கு 19ஆம் தேதி சென்றிருந்தேன். 20ஆம் தேதி திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களிலும் கேள்விப்படக்கூடிய என்னென்னா, இந்த தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ளேயே யாராவது ஒரு இடத்த விற்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான முதல் முன்கட்டணத்தை எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் லட்சக்கணக்கான 10%, 15% என்று இவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள், புரோக்கர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலிடம் செல்லுகிறது, ஏதோ சில இடம் செல்லுகிறதுன்னு சொல்லுகிறார்கள். எனவே வந்து எந்த இடத்தை, அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறது. எனவே இது குறித்து வந்து இடி ஏன் விசாரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதனால் தமிழ்நாட்டுடைய பதிவுத்துறையில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பகல் கொள்ளையை காட்டிலும் ஒரு மோசமான கொள்ளை நடைபெறுகிறது. அதனால் வந்து இடி வந்து அனைத்து பதிவுத்துறைகளிலும் அதே போல் கடந்த 3-4 ஆண்டு காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடுகள், மனைகள், அவருடைய உரிமையாளத்தில் விசாரணை செய்து அவர்கள் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தார்கள் என்பதை குறித்து விசாரணை செய்யணுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். சார், இப்போ எல்லாருமே
என்ன இப்போ உதாரணத்துக்கு கடந்த 2 நாளைக்கு முன்பாக இந்த மதுரை பகுதியிலேயே வந்து ஒரு பதிவாளர் வந்து 70,000 ரூபா லஞ்சம் வாங்கினதாக பிடிபட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது வந்து ஒரு மிக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதுபோல் தினமும் அனைத்து பதிவாளர்களையும் அதை அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது. சார், இப்போ எல்லாரும் தேர்தலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தேசிய கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி எதுவும் முடிவெடுத்துருக்கீங்களா? இல்லை மாநில குறிப்பாக திமுக அதிமுக அந்த மாதிரி ஏதாவது கூட்டணி? இல்லை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. நாங்கள் வந்து எல்லா அரசியல் கட்சிகள் போல நாங்களும் எங்களை வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் அனைத்து மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்களும் புதிய தமிழகம் கட்சியை வாக்குச்சாவடி அளவில் வந்து வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் தான் இது நடைபெறுகிறது. தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே கடந்த முறை 2 முறை வந்து மதுரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லிக்கிறேன். 2026 கூட்டணி ஆட்சி தான் மலரும். கூட்டணி ஆட்சிக்கு அதுதான் வந்து வெற்றியை தரும். அது போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி அதில் பங்கேற்பது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதில் தேசியமும் அல்லது மாநிலம் என்ற விதிமுறைகள்லாம் எதுவுமே கிடையாது. புதிய தமிழகம் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாரத்தை உருவாக்க வேண்டுமே தவிர, அது ஒன்றுதான் வந்து திமுகவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுதலை செய்வதற்கான ஒரே வழி. மணல் கொள்ளை, கனிவள கொள்ளை, அதே பதிவு பத்திர கொள்ளை என்று அதே போல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குகள், அதாவது தினமும் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகாத நாளே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி வந்திருக்கிறது. எனவே இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைய வேண்டும். அதற்குத்தான் புதிய தமிழகம் கட்சி முன்னெடுக்கும். அதற்கான பணியை வந்து தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். கட்சி தொடங்கி நீங்க 27 வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட அந்த கேள்வி வேற கரெக்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலா தாவேக 2ஆம் ஆண்டு விழாவில் இன்னைக்கு விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, மொழியை வந்து கத்துக்கிறது வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட உரிமை. சரி, அது வந்து யார் வேணா கத்துக்கலாம், அது வந்து திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் வந்து வெளிப்படையா அவருடைய ஸ்டாண்டை மும்மணி கொள்கையை ஆதரிக்கிறாரா இல்லையான்னு சொல்றீங்க, சொல்ல மாட்டாரு. நீங்க எப்படி அதை பார்க்கணும்? அது அவர்கிட்ட கேள்வி. எங்கிட்ட கேந்து நீங்க வந்து எங்கிட்ட கேளுங்க. அந்த மொழி பிரச்சனை வந்து என்னுடைய பார்வைன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். அவருடைய பார்வை, அவர் மேல இருக்கிற கருத்து நான் சொல்லக்கூடாது. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. எங்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். எங்கிட்ட நேரடி ஸ்ட்ரைட்டா கேளுங்க. இதை பத்தி என்னுடைய பார்வைன்னு கேளுங்க. திமுக பாஜக 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ட்விட்டர் சமூக வலைதளத்துல வந்து ஹேஷ்டேக் போட்டு இல்ல இவர் இந்த கேள்வி பதில் சொல்லிடுறேன். அது பிறகு அதாவது இன்னும் 10 வருஷம் 15 20 வருஷம் கழிச்சு பல மொழிகள் வந்து அவசியமே இல்லாமல் போயிருங்க. இப்பொழுதெல்லாம் வந்து மொழி வந்து கம்ப்யூட்டர் மொழி ஆயிடுச்சுங்க. மொழி வந்து கம்ப்யூட்டருடைய லாகிரிதம் ஆகிப்போச்சு. குவாண்டம் பார்ட்டிகிள்ஸில் தான் இனிமேல் எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்குது. குவார்க் பார்ட்டிகிள்ஸில் தான் பேச வேண்டிய நிலைகள் வந்திருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து மிக வேகமாக வருது. ஸோ இன்று இருக்கக்கூடிய தலைமுறை 22வது நூற்றாண்டுக்கான தலைமுறைகள் வந்து விஞ்ஞான ரீதியாகத்தான் அவர்கள் வந்து ஆயத்தப்படுத்தப்படணும், தயாரிப்பிக்கப்பட வேண்டும். தவிர இவர்கள் வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 70 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் 10% 15% மட்டுமே கல்வி பெற்றவர்களாக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் திமுக வந்து இந்த மொழி 2 மொழி 3 மொழி என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்தி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க பூதாகரப்படுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, அதுக்கு பிறகு ஓட்டை அழிக்குவாங்க. இதுதான் மத்திய அரசுக்கு எதிராக அவங்க செய்கிறது. அதனால் இந்த 2 மொழி 3 மொழி இதை வந்து என்னுடைய புதிய தமிழகத்தினுடைய கருத்து என்னன்னா, எத்தனை மொழியை கற்க வேண்டும் என்பது, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். எந்த மாதிரி மொழியை கற்கணும் முடிவெடுக்க வேண்டியதும் குழந்தைகளும் மாணவர்களும் தான். எனவே இதில் வந்து திமுகவினுடைய கொள்கையை கொண்டு போய் ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி அப்பீல் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் லைவாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
எல்லா அரசு பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி பள்ளிகள் எதாவது இருந்தால் எல்லாம் எடுத்துங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பேர குழந்தைகள் இருக்கிறார்கள், அதேபோல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியாக இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அதேபோல் ஒன்றிய கவுன்சிலர்கள், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் வெறும் தமிழ் மொழியை மட்டும் 2 மொழியை மட்டுமே கற்கிறார்கள் என்பதை புள்ளி விவரமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிறகு பேசணும். அது கொடுப்பதற்கு தயாராகிறாங்களா? வெளிப்படுத்துவாங்களா? அதைய திமுக தன்னுடைய பத்திரிகையில், தன்னுடைய முரசொலி பத்திரிகையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இருமொழிகளில் தான் கற்கிறார்கள் என்று அவர் வெள்ளையீடு கொடுக்க தயாராகிறாரா? அதை விட்டு போட்டு எதுக்காக இன்னைக்கு பேசுகிறாங்க? இன்றைக்கி காலகட்டம், இன்றைக்கி பல மொழிகளையும் கற்றால்தான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைக்கி இந்தியை தாண்டி ஜெர்மன், அதேபோல் ஜப்பான் மொழி, ரஷ்ய மொழி என்று பல மொழிகளையும் கற்கக்கூடிய சூழலில் இவர்கள் ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஒரு கொள்கை எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக அதை தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த 2 மொழி கொள்கையை திமுக திணிக்கிறத விட்டுறணும். அவங்களுடைய போராட்டம் வெல்லாது, அவர்களுடைய போராட்டம் தோற்கும். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, போர் மொழி போர்னு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? திமுக மொழி 2 மொழிக்குள்ள மொழி போர் துவக்கி பார்க்க வேண்டியது தானே? ஏன் அதுக்கு தயங்குறாங்க? அதில் என்ன தயக்கம் அவங்களுக்கு? அதனால் அவங்களால் இந்த மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அது அட்டர் ஃபெயில்யூர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இன்னொன்றுக்கு இப்போ ஜம்ப் பண்ணுறாங்க. உடனடியாக தொகுதி போகுது. ஏன் அந்த 40 எம்பிக்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு 5 எம்பி குறைஞ்சு போனால் என்ன ஆயிரும்? குறைய விடக்கூடாது என்பது வேறு பிரச்சனை. ஆனால் இவர்கள் தங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்தணும். ஏன் மக்களை தூண்டி விடுறீங்க? நீங்கள் இன்சைட் பண்ணுறாங்க. ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி மக்களை பீதி கிளப்புறதே சட்டவிரோதமானது. அதனால் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோல் தொகுதி குறையுது அப்படின்னு பயத்தை உருவாக்குறது, அச்சத்தை உருவாக்குறது இதே சட்டவிரோதமானது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாம். 1967, 1977 நடந்த காலகட்ட தேர்தல் சூழ்நிலை தான் இப்போ தமிழகத்தில் இருக்குது. இல்லை, அதாவது எந்த ஆட்சியும் 5 வருஷத்துக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சி எந்த விதமான திட்டங்களையும் அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளெலாம் காப்பாற்றலை. குறிப்பாக நேற்றே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 15-16 லட்சம் அரசூழல் இருக்கிறாங்க. அரசூழலுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமலாக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க, நிறைவேற்றல. இன்றைக்கி அவர்கள் போர்க்கொடி தூக்கிக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஊதிய திட்டம் அறிவித்தாங்க, அவங்க போடுறாங்க. இவங்க நீட்டை ரத்து பண்ணாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இவங்கனால? ஆச்சுங்களா? ஸோ இது மாதிரி எண்ணற்ற கேள்வி. 505 இவங்களுடைய வாக்குறுதியும் தேர்தல் நேரத்தில் தான் எல்லோரும் வச்சு பார்ப்பாங்க. அதனால் 2026 அவங்க மறந்துடணும். சார், அதிமுக ரெண்டையும் பார்த்துருப்பீங்க. இந்த 2 ஆண்டுகளில் விஜயோட பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறீங்க? அதில் ஓரளவு உங்களுக்கு சரியான உடன்பாட விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? இல்லை, இன்றைக்கி நான் முக்கியமாக இந்த 2-3 விஷயத்தை கொண்டு போங்க. அதாவது பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய பகாசுர ஊழல் அது நாட்டு மக்களுக்கு போகணும். 2வது இருமொழி கொள்கை தான் போகணும். நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். நாங்களும் எங்களையும் மனிதராக கருவி இந்த மாதிரி ஒரு 18-20% மேற்பட்ட மக்கள் படித்த இளைஞர்கள் இந்த உள்ளுதுக்கீட்டால் திமுக அரசினுடைய தவறான கொள்கையால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அது 3% கொடுக்காம மீதிக்கிற 15%லையும் வேறு எந்த யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்போ பிசியில் முஸ்லீம்களுக்கு 13.5% கொடுத்துருக்குறாங்க. அந்த இஸ்லாமியர்கள் மீதி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடியதில் போட்டியிட்டால் பிசி ஒத்துக்குவாங்களா? ஆனால் எஸ்ஐயில் மட்டும் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க? அப்போ இந்த மக்கள் விழிப்புணர்வற்றவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அர்த்தம் தானே? அது வேலையற்றவர்களின் வேலை.